நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், நமஸ்காரம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. மேம், எல்லாருமே நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா குரு பேச்சு சனி பேச்சுன்னு ஆரம்பிச்சு இப்போ சனி வக்ரத்துக்கு வந்து நிக்கிறோம். ஏன் திருப்பியும் இந்த சனி வக்ரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா மேம்? கண்டிப்பாங்க, அதை பத்தி நம்ம சொல்லுவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சுபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனி. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. சனி பகவானை பகவான் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சனி பகவானுக்கு 9 கிரகத்திலையும் ஈசனுடைய அருள் பெற்றவர். அதனால அவருடைய பகவான்கிற மரியாதைக்கு நிமித்தமா சொன்னாலும் அவரை நம்மளை பிடிச்சுக்க மாட்டார். அது ரொம்ப நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். மற்ற கிரகங்களை கூட ராகு கேது அப்படின்னு ஒருமித்து சொல்லலாம், சனி பகவானை மட்டும் அப்படி சொல்லக்கூடாது. அதே போல குழந்தைகள் எல்லாம் நம்ம திட்டுறோம்னு வச்சுங்களேன், அந்த சனிங்கிற வார்த்தையை சொல்லி திட்டக்கூடாதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல காலசக்கரத்துக்கு 12ஆம் பாவகத்துல 2.5 ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய அமைப்புல ஒரு 12ஆம் பாகம்ங்கிறது விரயஸ்தானத்துல பயணிச்சிட்டு இருக்கார். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ரிவர்ஸ்ல இப்ப வரப்போறார். இந்த ரிவர்ஸ் அப்படிங்கிறது தான் வக்கரகதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அது கிட்டத்தட்ட 138 நாட்கள். அப்ப மீனத்துடைய பலாபலனையும் கும்பத்துடைய பலாபலனையும் பக்கத்துல ரிவர்ஸ்ல போய் அங்கேயும் அதுல சில விஷயங்களை எடுத்துட்டு 2 பாவகத்துடைய தன்மை பலாபலனை சொல்லக்கூடிய அமைப்புல எல்லா ராசிக்காரர்களுக்கும் சில மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை 27ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய சனி வக்கரம் பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். பின்னோக்கி நகரும் பொழுது அதோட பலாபலன்கள் 2 ராசிக்கும் சேர்ந்து பேசக்கூடிய விஷயங்கள். டிசம்பர் 11ஆம் தேதி வரையிலுமே இந்த வக்கரகதி இருக்கு. அப்ப வக்கர நிவர்த்தி டிசம்பர் 11ஆம் தேதி தான் நமக்கு பலாபலனை முடிப்பார். இப்ப 2.5 ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய விஷயத்துல 4 மாதம் தொடர்ந்து இப்படி பயணிக்கக்கூடிய இந்த சனி வக்கரகதியில என்னன்னா பல விஷயங்களை பின்னோக்கி நகர்தல்னு சொன்னோமா வக்கரத்துக்கு, அந்த நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு 7.5 சனி இருக்கு, அஷ்டமத்தி சனி இருக்கு, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனி பகவானுடைய தாக்கம் எல்லாம் குறையும். இதுதான் விசேஷங்க. கண்டிப்பா மேம். நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாத, நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன்னு ஒரு டைலாக் இருக்கு. அந்த மாதிரி அநியாயம் அதை கண்டா பொங்கவே முடியாது அப்படின்னா ஒரு நியாயம் தர்மம்னா நம்ம துலாம் ராசி நேயர்கள் தான் எப்பவுமே நேரடியா நேர்முகமா சொல்றவங்க. சோ அவங்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி மேம் இருக்கு? சிறப்புமா. ஏன்னா நியாய தராசு அப்படின்னு சொல்லக்கூடிய சனி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் தாங்க. காலசக்கரத்துக்கு 7ஆம் பாவகம். விஷாக நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த ராசியில. சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப 5ஆம் இடத்துக்கு அவர் ராகுவோட சேர்க்கையில் அமைப்புல அந்த கும்பத்துடைய அதிபதியோட விஷயத்த எடுக்க போறார் அப்படின்னு. அப்ப பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு கிடைக்கும். பூர்வீகத்துல ஏதாவது சொத்துல வில்லங்கமோ பிரச்சனைகளோ ஓடிட்டு இருக்குது அப்படின்னா, எனக்கு வரவே இல்லை அப்பன் சொத்துன்னு உட்கார்ந்துருப்பாங்க, 40 வருஷம் ஆச்சுங்க 45 வருஷம் ஆச்சு அப்படிம்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நிவர்த்திய கொடுக்கற அமைப்புல ஒரு பிரிச்சு இதை வச்சுக்குங்க, எவ்வளவு வருஷம் தான் இருப்பீங்க அப்படிங்கறதே அது மாதிரி கொடுக்கக்கூடிய பெரியவங்க முன்னோர்கள்லாம் வருவாங்க. இப்ப அந்த மாதிரி பிரிவினை பாகம் எல்லாம் சரியாகும். அதே போல குலதெய்வத்துக்கு ஏதாவது நேர்த்தி கடன் நேர்ந்து கடன் இதெல்லாம் பெண்டிங் வச்சிருப்பாங்க. கெடா வெட்டுறேன், நான் படையல் போடுறேன், 500 பேருக்கு சோறு போடுவேன் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய இந்த ஆடி மாசமே அவங்க செய்யலாம். கண்டிப்பா அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். அப்ப இந்த மாதிரி சனி வக்கரத்துல வரும்பொழுது இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, தடைபட்டு இருந்த விஷயம் எல்லாம் இவங்க பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புல துளாராசி கவனத்தோட எடுத்தாங்கன்னா சூப்பரா சக்சஸா உங்களுக்கு பல மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பா மேம். என்னதான் துலாம் பத்தி வெளியில கேட்கும் போது அப்பா அவரா அவ்வளவு பெரிய ஆளா, வீட்டுல கேட்கும் போது ஒரு இக்கு வச்சுதான் பேசுவாங்க, அவனா கொஞ்சம் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்களோட ஃபேமிலி லைஃப் எப்படி மேம் இருக்கு? கணவன் மனைவி காதல் உறவுகள் திருமண உறவுகள் பொறுத்து நல்லா இருக்குமா? ஏன்னா சுக்கிரனோட அதிபதியான இடங்க சனி பகவான் உச்சம். இவங்களுக்கு என்னன்னா எப்பயுமே ஒரு தாட்டு சொல்லுவாங்களே, சிந்தனை நிறைய இருக்கிறது. எப்படின்னா வருமானம் தொழில் சார்ந்து. துலாம்ல இந்த வியாபாரின்னு படம் மாறியே. அப்ப குடும்பத்தை பாசம் எல்லாம் மனசுக்குள்ள இருக்கும், அவங்க அந்த டைமை ஒதுக்க முடியாது. அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் இந்த டைம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் ஒரு வழி விடுவாங்க. அப்ப குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய குவா குவா சத்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் துலாமுக்கு உண்டு. அதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணலாம்.
இப்ப புதுசா கல்யாணம் பண்ணவங்க அப்படிங்கும்போது ஆடி மாசம்லாம் பிரிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா இந்த சித்திரையில வந்து கத்திரி வெயில்ல குழந்தை பிறக்கும், உடல் சூட்டை வந்து இது பண்ணும். அது மாதிரி ஆரோக்கியமா சயின்ஸ் படி அதை சொல்றாங்க. அதுவாக இருந்தாலும் இந்த 4 மாதங்கள் இருக்கனால கண்டிப்பாக நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அல்லது ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்னா வழிபாடு பரிகாரம் எல்லாம் செஞ்சாங்கன்னா சக்சஸ் ஆகும். ஓகே மேம். என்னதான் துலாம் வந்து நிறைய சம்பாதிச்சாலுமே அவங்க கையில வருமானம் இருந்தாலுமே கடன்ங்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கும். ஸோ அது எப்படி மேம் இருக்கு? கடன் அப்படிங்கிறது என்னன்னா சனி பகவானுடைய தாக்கமா, தசாபுத்தி உங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 6, 8 இந்த ரெண்டுமே என்னன்னா தொழில் சார்ந்து அவங்க அங்க கொண்டு போய் விரயம் பண்றது, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து எம்எஸ் படிக்கணும்னு போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தாங்க. நான் வேண்டாம் தம்பி, இந்த ஜாதகம் அவங்க அப்பா தான் பார்த்தாரு, நான் டபுள் டிகிரி படிக்கணும் அப்படின்னு. எவ்வளவு எங்கன்னா யூஎஸ்ஏ யூகேல தான் கிடைக்குது அப்படின்னாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு செலவாகும்னு நினைச்சு பாருங்க. குறைஞ்சது 40 லட்சத்துல இருந்து 60 லட்சம் மேல போகும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் கடனை வாங்கியாவது இப்ப கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு பண்ணி நான் போட்டுறேன், இஎம்ஐ வச்சு கூட நான் என்னோட அவரோட ஒர்க்ல இருந்து எடுக்கிறார், அப்பாவோட ஒர்க்ல இருந்து எடுக்கிறார். நம்ம வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும். நமக்கு என்ன அதிகபட்சமான தட்சணை கொடுத்துட போறாங்க. இருப்பினும் அவங்க போய் படிச்சுட்டு இப்ப ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு அங்கேயே வேலை கிடைக்கல. அப்ப இங்கே பூர்வீகத்துக்கே வந்துடலான்னு அதிகமான சம்பளம் இல்ல. அப்ப இதெல்லாம் வந்து நீ இதெல்லாம் 2 வருஷம் முன்னாடி நடந்திருக்கான ஆமானுங்கிறாங்க. யாருக்கு உயர்கல்வி படிக்கணுமா, அதற்கான அந்தஸ்து வருமா, அதற்கான வருமானம் வருமா, நம்ம எந்த விஷயத்த சனியும் குருவும் பார்க்கணும். தொழில் சார்ந்தும் கல்வி சார்ந்தும் நமக்கு எப்படி படிப்பை எடுத்தா அதை சார்ந்து போவாங்க. எம்பிஏ படிச்சுட்டு போய் ஹெச்ஆரா இருப்பாங்க, அல்லது ஒரு மேனேஜரா போய் தேவையில்லாத சப்ஜெக்ட்ல இருப்பாங்க. இது மாதிரி நிறைய பேர் படிக்கிறாங்க, அதுக்கான தொழில் அமையாம இருக்காங்க. அப்ப அந்த பையன் மேலதான் கடன் விழுது. அப்ப அவன் வருமானத்துக்கும் அந்த படிச்ச செலவுக்கான கடன் அடைக்கிறதே அவருக்கு இதா போயிருது, நேரம் போயிருது. கரெக்டா சொன்னீங்க மேடம் அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து நம்ம அனுபவமா சொல்றது. கண்டிப்பா மேம். இதை தவிர்த்து அவங்க கவனமா இருக்க வேண்டிய முக்கிய 3 விஷயங்கள் சொல்லிருங்க. துளாராசிக்காரங்க இந்த சனி வக்கரத்துது அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பூர்வீக சொத்துல வந்து சொன்னோம்ல சரியாகக்கூடிய அமைப்புல கரெக்டா விழிப்புணர்வா இருந்து வருமானத்தை எடுத்துக்கலாம். கடன் பிரச்சனையில இருந்து மீண்டு வர்றதுக்கு என்னன்னு பாத்துக்கலாம் என்னங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுல ஏதாவது பிரேக் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். கண்டிப்பா மேம். இவங்க என்ன மாதிரி வாழ்விகள் பரிகாரம் மேற்கொள்ளும், எந்த கோயிலுக்கு போலாம் மேம்? இவங்க வந்து என்ன பெண்களுக்கு ஏழை பெண்களா பார்த்து இவங்க வந்து ஆடை ஆபரணம் அதே மாதிரி ஏதாவது சாப்பாடு வாங்கி அவங்களுக்கு பசி ஆத்தணும் ஒண்ணு. 2வது விஷயம் ஸ்ரீரங்கநாதரை போய் வழிபாடு எடுக்கலாம். ராகு அங்க 5ல இருக்கனால பள்ளிகொண்ட பெருமாள் 5 தலை நாகமாக அங்க இருக்கிறார். அவருக்கான விசேஷமான துளசி மல்லிகைப்பூ தாமரை கொடுத்து ஒரு வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல போய் சேவிச்சுட்டு வரலாமா? கண்டிப்பா மேம் சொன்னது எந்த அளவுக்கு பாசிட்டிவா உங்களுக்கு ஒத்து போச்சுன்னு நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. நன்றி மேம். தேங்க்யூமா.